அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தன்னால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் 3 விதமான நிகழ்வை மிக அற்புதமான ஒரு நிலையிலே அல்லாஹ் தந்திருக்கின்றார். 3மே நாம் யோசித்து பார்த்தால் பார்ப்பதற்கு என்னமோ அதாவது அபாயகரமான ஒரு நிலையை போன்று அது காட்சி தரும். ஆனால் யதார்த்தமான வாழ்க்கையிலே நாம் அதை சர்வ சாதாரணமாக கழித்து கொண்டு நினைத்து கொண்டு வாழ்கின்றோம். உண்மையிலேயே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்ததின் நோக்கம் தன்னுடைய படைப்பினங்களை முறையாக அவர்கள் என்னை வழிபட வேண்டும், எனக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற அற்புதமான வழியின் அடிப்படையிலே தான் நம்மை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றார். ஆரம்பத்திலே ஓதிய அந்த வசனத்தின் பிரகாரம் நாம் பார்த்தால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த வாழ்க்கையும் அல்லாஹுவால் இறுதி கட்டத்திலே வழங்கப்படக்கூடிய அந்த மௌத்தும் மனிதர்களினுடைய அமல்களால் எவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகவே நான் அந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை, ஒரு சோதனைக்குண்டான ஒரு இடம். இதிலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துவக்கம் இருக்கிறது, அது பிறப்பின் மூலமாக ஏற்படுகிறது. அடுத்து கடைசி இறுதி கட்டம் என்பது மரணம், மௌத்தோடு முடிவடைகிறது. இதற்கு மத்தியில் உண்டான அந்த இடைவெளிதான் வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே கிடைக்கப்பெறக்கூடிய அந்த கால அவகாசங்கள் மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை அறிவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த இடைவெளியையும் தந்திருக்கிறான் என்பதை மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ் மனிதர்களை படைத்த அந்த படைப்பை பற்றி சொல்கின்ற போது கலக்னாக்கும் மின் துராபின், நாம் மண்ணிலிருந்துதான் மனிதர்களை உங்களை நாம் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். மண் என்பது எல்லாம் கலந்ததாக இருக்கும். மண்ணிலிருந்து தான் எல்லாவற்றையும் மனிதர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி உருவாக்குகிறார்கள். எவ்வளவு பெரிய மாளிகைகளாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே உண்ணக்கூடிய உணவுகள் கூட இந்த மண்ணில் இருந்துதான் உருவாகிறது. ஆக மொத்தத்திலே இந்த உலகத்தில் மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய அந்த அத்துணை விஷயங்களுமே மண்ணில் இருந்துதான் உருவாகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களே அல்லாஹ் தஆலா அந்த குலைத்த மண்ணில் இருந்து படைத்து 40 ஆண்டு காலங்கள் அப்படியே வைத்து விடுகின்றார். அல்லாஹ் அந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ரூஹை ஊதுகிறான். அதை எப்படி அல்லாஹ் தன்னுடைய வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் என்றால், நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, ஆதமிலே என்னுடைய ரூஹை நான் ஊதினேன் என்று சொல்கின்றார். அல்லாஹ் தன்னுடைய ரூஹை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு உயிராக கொடுத்திருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்து விட்டு அவர்களினுடைய முதுகு பகுதிகளில் இருந்துதான் எல்லா ரூஹுகளையும் அல்லாஹ் தஆலா சாரையாக வர வைக்கிறார். வலது பக்கத்திலே அல்லாஹ் தடவுகின்றான். வலது புறத்தில் இருந்து ஏராளமான எறும்புகளை போன்று ஊர்ந்து ரூஹுகளாக வெளிவந்தது. அதே போன்று இடது பக்கத்திலே அல்லாஹ் தடவுகின்றான். எறும்புகளை போன்று ஊர்ந்து ஏராளமான ரூஹுகள் இடது பகுதியில் இருந்து வெளியே வந்தது. அதிலே தான் அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக ரூஹுகளினுடைய உலகமாக அதை அமைக்கின்றார். ரூஹுகளினுடைய உலகம். அப்போ ஒட்டு மொத்தத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா மனிதன் ஏன் சிறந்தவனாக இருக்கிறான் என்பதற்கான மிகப்பெரிய முன் உதாரணம் என்ன தெரியுமா? வனஃபகது ஃபீஹி மிர் ரூஹ், என்னுடைய ரூஹை தான் அந்த மனிதனுடைய உடம்பிலே ஆதமிலே நான் ஊதி இருக்கிறேன். அதிலிருந்து தான் மனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள், பச்சிலங்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார். இன்றும் அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஏன் மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு ஆட்டம் போடுகிறான், இவ்வளவு அதிகாரம் செலுத்துகிறான், எதையும் ஆக்குகிறான், எதையும் அழிக்கிறான்.
அவ்வளவு தைரியம், எல்லா விதமான தன்மைகளும் மனிதர்களுக்கு இருப்பதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் தன்னுடைய ரூஹில் இருந்து ஊதியதால், உயிரை தன்னுடைய ரூஹில் இருந்து கொடுத்ததால் அல்லாஹுக்கான தன்மைகள் எல்லாம் மனிதன் பெறுகிறான் என்பதாக மார்க்க அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அறிஞர்கள் சொல்வார்கள், அப்துல் கலாம் கூட சொல்வார், பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். அப்ப நம்முடைய வாழ்க்கை அந்த அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். 4 பேர்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு இவர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்க வேண்டும். அதுதான் நோக்கமாக இருக்கணும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தார்கள் தான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் என்பதாக. அருமையானவர்களே, மனிதன் மறதியாளன். இது எப்பொழுது கிடைத்தது தகவல்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்த பிறகு ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் தஆலா ரூஹுகளை எல்லாம் வைத்த நிலையில் எல்லா சாலிஹீன்களையும் குதுபுமார்களையும் இறைநேசர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதை போன்று, ரூஹுகளை தேர்ந்தெடுப்பதை போன்று நபிமார்களினுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து தனியாக ஆக்குகிறான். அதிலே கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களுக்கு மேலாக அந்த ரூஹுகள் ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து வைத்துவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பார்க்க செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பார்க்கிறார்கள். அந்த ரூஹுகளை பார்த்தபோது அந்த ஒரே ஒரு ரூஹ் மட்டும் மின்னிக் கொண்டு இருந்தது, மிக பிரகாசமாக காட்சி தந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த ரூஹ் யாரு இவ்வளவு பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கிறது என்று கேட்டபோது, இதுதான் உங்களுடைய பச்சிலங்களிலே உங்களுடைய மகனாக வரக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார். அப்படியானால் இந்த என்னுடைய குழந்தைக்கான வயசு என்ன என்று கேட்டபோது 60 வயசு என்று அல்லாஹ் சொன்னான். 60 வயசா? அப்ப எனக்கு 1000 வயசு. நான் 1000 வயசு வாழ்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வயதிலிருந்து ஒரு 40 வயதை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்னுடைய மகனாருக்கு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ்விடத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். கடைசியாக இந்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வாழ்ந்து 960 வயசு வருகின்ற போது மலக்குல் மௌத் வந்து விட்டார். என்ன, இன்னும் 40 வயசு பாக்கி இருக்கிறது, இப்பொழுதே வந்துவிட்டேன் என்று மலக்கிடத்திலே கேட்கின்ற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டபோது மலக்குல் மௌத் சொன்னார், நீங்கள் ஆலமுல் அர்வாஹிலே வைத்து உங்களுடைய மகனார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு 40 வயசு கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்ன போது, இல்லை, நான் மறந்து விட்டேன், அதற்கு ஞாபகம் இல்லை என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த மறதியை கொண்டுதான் இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் நான் மறந்து விட்டேன், எனக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அன்று மறந்தார்கள், இன்றைக்கு மனிதர்கள் மறந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எப்படி மனிதன் சிறந்தவனாக இருக்கிறான்? அஷ்ரஃபுல் மக்லூகாத், படைப்பினங்களிலேயே மிகச் சிறந்த ஒரு படைப்பு என்றால் இந்த மனித படைப்பு தான். இந்த மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. காட்டிலே ஒரு சிங்கம், காட்டுக்கான ராஜா சிங்கம். அந்த தாய் சிங்கம் தன்னுடைய குட்டி சிங்கத்திடத்திலே சொல்கிறது, நீ காட்டுக்கு ராஜா, ஆனால் மனிதனிடத்திலே மட்டும் மாட்டிக்கொள்ளாதே என்று அந்த தாய் சிங்கம் தன்னுடைய குட்டி சிங்கத்துக்கு அறிவுரை சொல்கிறது. சொல்லிவிட்டு அது இறந்து விட்டது. மனிதன் நம்ம காட்டுக்கு ராஜா, ஏன் மனிதன் கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது என்று நம்முடைய தாய் சொன்னால் என்று அதுக்கு விளங்கவில்லை. அப்போ நம்மை விட மிகப்பெரிய உருவமாக ஆற்றல் படைத்ததாக இருக்குமோ என்ற ஒரு சிந்தனையிலே அப்படியே உலகத்தை சுற்றி வருகிறது, காட்டை சுற்றி வருகிறது. வரி குதிரைகளை பார்க்கிறது, அதனிடத்திலே கேட்கிறது, அது யார் மனிதன் என்று தெரியாது. வரி குதிரை இடத்துல கேட்டபோது, நீ தான் மனிதனா என்று கேட்டபோது வரி குதிரை சொன்னது, மனிதன் நான் அல்ல, எனக்கு மேலே உட்கார்ந்து சவாரி செய்யக்கூடிய ஒருவன் தான், எனக்கு அவ்வளவு சிரமங்களை தருவான் அந்த மனிதன் என்று அது சொல்லி தப்பித்துக் கொண்டது. கொஞ்சம் வழியாக வருகின்ற போது ஒட்டகத்தை பார்க்கிறது. ஒட்டகத்திடத்திலே கேட்கிறது, நீயா மனிதன்? இல்லை இல்லை, மனிதன் என்னுடைய முதுகிலே அளவுக்கு மீறியான சுமைகளை
சுமக்க செய்வான், எனக்கு அவ்வளவு சிரமங்கள் தருவான், அவன் பயங்கரமானவன் என்று அது ஒட்டகம் சொல்லிவிடுகிறது. கடைசியாக யானையை பார்க்கிறது அந்த சின்ன குட்டி சிங்கம். பார்த்து யானையிடத்திலே கேட்கிறது, யானையை நீ தான் மனிதனா? இல்லை இல்லை, மனிதன் என்பவன் என்னுடைய தலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொள்வான். அது உறுப்புகளிலேயே மிக உயர்ந்த உறுப்பு தலை. என் தலைக்கு மேலேயே உட்கார்ந்து கொண்டு வலது காலின் மூலமாக என்னுடைய காதிலே இடித்தால் நான் செல்ல வேண்டும், இடது காதிலே இடித்தால் நான் நிற்க வேண்டும். இப்படியெல்லாம் மனிதன் எனக்கு சிரமத்தை தருவான், நான் மனிதன் அல்ல என்று யானை சொல்லி அனுப்பிவிடுகிறது. சிறு தொலைவு வந்ததற்கு பிறகு குட்டி சிங்கம் ஒரு ஆட்டு இடையனை சந்திக்கிறது. அந்த ஆட்டு இடையனிடத்திலே வந்து பார்த்தபோது கேட்கிறது, நீயா மனிதன்? ஆம், நான் தான் மனிதன் என்று சொன்ன உடனே, ஆமா, இவ்வளவு சின்ன உருவமாக இருக்கிறாய், நீ தான் மனிதனா? உன்னை பற்றி மிகப்பெரிய அளவுக்கான சிந்தனைகள் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நான் காட்டுக்கு ராஜா, ஆனா மனிதனிடத்திலே மட்டும் மாட்டிக்காது என்று என்னுடைய தாய் சொன்னானே என்று மனதில் நினைத்து கொண்டு அவனிடத்திலே சிறுவனிடத்திலே பேசுகிறேன். பேசியதற்கு பிறகு மனிதன் யார், என்னை விட பெரியவனா என்று கேட்டபோது அந்த மனிதன் அந்த 6வது அறிவை கொண்டு சிந்தித்து படி இல்லாத ஒரு கிணற்றின் பக்கம் அந்த குட்டி சிங்கத்தை அழைத்து செல்கிறது. அந்த கிணத்தை பார்க்க சொல்கிறது. அங்கே சிங்கத்தை போன்று உண்டான உருவம் அந்த கிணற்றிலே தோன்றுகிறது. வாயை பிளக்கிறது சிங்கம். கிணற்றில் உண்டான அந்த நிழலும் வாயை பிளக்கிறது. இதெல்லாம் எல்லா செய்கைகளையும் செய்வதை போன்று கிணற்றில் உள்ள அந்த பிம்பமும் செய்கிறது. மிகப்பெரிய ஆச்சரியம். கோபம் அடைந்து சிங்கம் என்ன செய்தது, கிணற்றில் உண்டான அந்த பிம்பத்தின் மீது பாய்ந்தது, கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. ஆகா, அப்பொழுதுதான் யோசித்தது, மனிதன் நம்ம காட்டுக்கு ராஜாவானாலும் மனிதன் நம்மை விட மிகச் சிறந்தவனாக இருப்பான போல் தெரிகிறது என்று தாய் சொன்ன அந்த சிந்தனை அப்பொழுதுதான் அந்த குட்டி சிங்கத்துக்கு தெரிய வந்தது. அருமையானவர்களே, அப்படி மனிதன் அறிவிலே சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் ஆச்சரியமான ஒரு நிலை நமக்கு உருவாகிறதா என்று சொன்னால் அது உண்மையிலேயே மற்ற விஷயங்களை யோசித்து பார்க்கின்ற போது ஒரு படிப்பினை பெற வேண்டிய சிந்தனைகள் ஏராளமாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக இந்த உலகத்தில் மனிதனை தவிர மற்ற படைப்பினங்கள் எல்லாம் தன்னுடைய வேலைகளை தானாகவே செய்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயின் கருவறையில் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் இருக்கிறார். 9 மாதங்கள் இருக்கிறார். ஆனால் சாதாரணமாக எந்த விலங்காக இருந்தாலும் இந்த அளவுக்கு தன்னுடைய தாயின் வயிற்றிலே மனிதனை போன்று இருந்ததில்லை. விலங்காக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும். உதாரணமாக ஒரு கோழி இருக்கிறது. அந்த கோழி கிட்டத்தட்ட முட்டை போட்டு 21 நாட்களிலே குஞ்சு கோழி வெளியிலே வந்து வரும். வெறுமனே 21 நாட்கள் தான். ஆனால் அந்த கோழி குஞ்சு என்னென்ன வேலைகள் செய்கிறது தெரியுமா? தனக்கான எல்லா தேவைகளையும் அதுவே நிறைவேற்றிக் கொள்கிறது. இப்போ உதாரணமாக அதற்கான தீனி கோதுமைகளையும் மணல் கலந்த ஒரு கோதுமைகளை வைத்தால் அந்த கோழி என்ன செய்யும்? சரியாக அந்த கோதுமையை மட்டும்தான் கொத்திக்கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். மற்ற மண்கள் எல்லாம் கொத்தி எடுத்துக்கொள்ளாது, உணவாக எடுத்துக்கொள்ளாது. ஆனால் மனிதன் அந்த 9 மாதமும் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து பிறந்ததற்கு பிறகு எழுந்து கூட நடக்க முடியாது. மையத்தை போன்றுதான் அந்த குழந்தை இருக்கும். பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார்கள். உணவு கொண்டு நீட்டினால், கங்காக இருக்கட்டும் அல்லது பாலையும் கங்கையும் கொண்டு நீட்டினால் அது எது எடுக்கணும் என்று கூட தெரியாது. கங்கை கூட எடுத்து வாயிலே போட்டுவிடும். அந்த அளவுக்கு ஆற்றலிலே பிறப்பிலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் குறைவான நிலையில் உள்ள அந்த மனிதன் எப்படி எல்லா படைப்பினங்களை விடவும் சிறந்தவனாக இருக்கிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, தாயின் வயிற்றிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனையும் ஆரம்ப 40 நாட்கள் நுத்துஃபாவாக வைக்கிறான். அதன் பிறகு 40 நாட்கள் இரத்த கட்டிகளாக அல்லாஹ் வைக்கிறான். அதன் பிறகு 40 நாட்கள் சதை துண்டுகளாக உருப்பெறச் செய்கிறான். இந்த 120 நாட்களிலே தான், 120வது நாளிலே தான் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு ரூஹை ஊதுகிறார், உயிரை கொடுக்கிறான். உயிரை அந்த ரூஹை ஊதுவது மட்டுமல்லாமல் அவனுக்கான
வருங்கால வாழ்க்கைக்கான எல்லா சூழல்களையும் அந்த குழந்தைக்கு கொடுக்கிறார். வாழ்நாள் எவ்வளவு ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே மனிதன் வாழப் போகிறான் என்பதையும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு விதியாக எழுதுகிறான். அவனுக்கான ரிஸ்க், அவனுக்கான செல்வம், அவனுக்கான சொத்து, அவனுக்கான உணவு, அவன் என்னென்ன பேச போகிறான், என்னென்ன பொய்யுரைக்க போகிறான், என்னென்ன பிரச்சனைகள் செய்ய போகிறான், என்னென்ன நல்ல அமல்கள் செய்ய போகிறான் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா விதியாக தந்து கடைசியாக நான்காவதாக அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று அல்லாஹ் தஆலா ஆரம்ப கட்டத்திலேயே அந்த 120வது நாளிலே அவனுடைய விதியிலே அல்லாஹ் எழுதி விடுகின்றார். அருமையானவர்களே, நம்ம யோசித்து பார்க்கிறோம். இன்னைக்கு தப்பு செய்யக்கூடியவங்க கூட யோசிப்பாங்க, என்ன செய்யறது, அல்லாஹ் நாடிட்டான் நான் செய்யறேன், அல்லாஹ் நாடிட்டான் செய்யறேன். அருமையானவர்களே, செயல் ஒரு பக்கம் இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய 6வது அறிவை நமக்கு தந்திருக்கின்றான். நாம் அந்த பாவத்தில் இருந்து குற்றங்களில் இருந்து விடுபட்டால் நாம் உண்மையிலேயே சாலிஹீன்களாக மாற முடியுமா இல்லையா, அதற்கான வழி இருக்கிறதா இல்லையா என்று யோசித்தாலே சிந்தித்தாலே போதும் அவனுடைய வாழ்க்கையிலே குற்றங்கள் குறைகிறது, பாவங்கள் அவனை விட்டு விலகுகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, ஆரம்பத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய விழா வலது புறத்தில் வந்த அந்த ரூஹுகள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இடது விலா எலும்பில் இருந்து ஊர்ந்து வந்த அந்த எறும்புகளை போன்று உண்டான அந்த ரூஹுகள் எல்லாம் நரகவாசிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா அன்றைக்கே கேட்டு விட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்று அல்லாஹ் அந்த ஆலமுல் அர்வாஹிலே சொல்லிவிட்டான், கேட்டு விட்டான். நம்ம எல்லாம் சொன்னோம், காலு பலா, ஆமா நீ எங்களுடைய ரப்பு தான் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டோம். அந்த ஆலமுல் அர்வாஹில் இருந்து தான் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கின்றார். அந்த ஆலமுல் அர்வாஹில் இருந்து தான் தன்னுடைய தாயின் வயிற்றிற்கு வந்து அதற்கு பிறகு இந்த உலகத்திலே வாழ செய்திருக்கிறார். ஏன் மஹ்லூகாத்களிலேயே சிறப்பானவர்கள், அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், மனிதர்கள் மட்டும் படைப்பினங்களில் ஏன் சிறந்தவர்கள் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். முதலாவது விஷயம், நிற்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றல் இது எந்த விலங்குகளுக்கும் இல்லை. அதே போன்று இரண்டாவதாக கற்கக்கூடிய தன்மையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, மற்றவைகளுக்கு அல்ல. அதனால்தான் மற்ற விலங்குகள் எல்லாம் படைப்பினங்கள் எல்லாம் எல்லா விஷயங்களையும் தானாக அறிந்து கொள்கிறது. சாப்பிடுறதிலிருந்து, பறக்கிறதிலிருந்து, ஓடுறதிலிருந்து, எல்லா உணவு தேடுறதிலிருந்து எல்லா விஷயங்களையும் மற்ற படைப்பினங்கள் தானாக தெரிந்து கொள்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் A to Z இன்னொரு ஆள் அவனுக்கு படித்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது. சாப்பிட்றதாக இருக்கட்டும், நடக்கிறதாக இருக்கட்டும், ஓடுறதாக இருக்கட்டும், கார் ஓட்டுறதாக இருக்கட்டும், அல்லது மற்றவர்களிடத்திலே பேசுவதாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்தவர்களினுடைய துணை இல்லாமல் அவன் அதை செயல்படுத்த முடியாது. அதனால்தான் மனிதர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவனிடத்திலே கற்றல் இருக்கிறது, கற்றுக் கொடுத்தல் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், அவன் எதை கற்றானோ அதிலிருந்து முன்னேறி செல்லக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது, முன்னேறி செல்லக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. ஆகவேதான் மற்ற படைப்பினங்களை விட மனிதன் உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். நாய் இருக்கிறது, மற்ற படைப்பினங்கள் அது எப்படி குலைக்கிறதோ அப்படிதான் கடைசி வரைக்கும் குலைக்கும். சப்தம் வேண்டுமானால் குறைவு ஏற்றம் இருக்கலாம். அந்தந்த விலங்குகள், பறவைகள் என்னென்ன செயல்பாடுகள் அவைகளிடத்தில் இருக்கிறதோ மௌத்து வரைக்கும், அது மரணிக்கின்ற வரைக்கும் அதே நிலையிலே தான் இருக்கும், எந்த மாற்றங்களும் இருக்காது. ஆனால் மனிதர்களிடத்திலே அப்படி அல்ல. அவனுடைய அறிவாற்றலை கொண்டு, அவனுடைய சிறந்த சிந்தனைகளை கொண்டு எல்லா விஷயங்களிலேயும் முன்னேறி கொண்டே இருக்கிறான். சிறு குழந்தையாக இருக்கும் போது ஒரு விதமாக பேசுவான், வாலிபனாக இருக்கும் போது ஒரு விதமாக பேசுவான், அதற்கு பிறகு பெரிய மனிதனாக ஆனதற்கு
பிறகு அவனிடத்திலே பக்குவம் வரும், தராதரம் வரும், சரியாக முறையாக பேசக்கூடிய தகுதியை அடைகிறான். ஆகவேதான் மனிதர்கள் எல்லா படைப்பினங்களையும் விடவும் சிறந்த படைப்பாக இருக்கிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே போன்று ரூஹ் எப்படி அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிறதோ அதே போன்றுதான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இடைப்பட்ட அந்த காலங்களிலே மனிதன் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ்வே தருகிறான். அல்லாஹ் தான் நமக்கான எல்லா சூழல்களையும் ஏற்படுகிறான். கடந்த வாரத்திலும் கூட ரிஸ்கை பற்றி பேசினோம். அல்லாஹ் தான் மனிதர்களுக்கான ரிஸ்கை தருகிறான். உண்மைதான், அந்த ரிஸ்க் என்பது அல்லாஹ் தன் புறத்திலே வைத்திருக்கிறான், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் கூட மனிதர்கள் மட்டுமல்ல எல்லோருக்குமே அல்லாஹ் தான் அந்த ரிஸ்கை வழங்குகிறான். அவன் தான் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான். உண்மையிலேயே அவனை நம்பிதான் இருக்க வேண்டும், அவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த உலகத்திலே சாப்பிடக்கூடிய மனிதன் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அவன் சாப்பிட்ட மீதத்தை சாப்பிடுவதற்கு விலங்குகள் கூட தயாராக இருக்கிறது. அவன் சாப்பிட்ட மீதத்தை அல்லாஹ் அப்படிதான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது எந்த இடத்தில் அவனுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை சரியாக அல்லாஹ் கிடைக்க செய்கிறான். சரியாக முறையாக அல்லாஹ் தஆலா கிடைக்க செய்கிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர்கள், இந்த உலகத்தையே ஆட்சி அதிகாரத்திலே வைத்திருந்தவர்கள். அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை கொடுத்திருந்தார். எல்லா விலங்குகளினுடைய, பறவைகளினுடைய, எறும்புகளினுடைய பாஷைகள் கூட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த வல்லமையை, ஆற்றலை அல்லாஹ் தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுத்திருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய படை வருகின்ற போது எறும்புகள் எல்லாம் பேசிக்கொள்கிறது, இதோ சுலைமானினுடைய படை வருகிறது, நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களினுடைய காலடிகளிலே நாம் பட்டு மிதிப்பட்டு விடக்கூடாது, நாம் மரணம் அடைந்து விடுவோம், ஆகவே அவர்களுக்கு நாம் செல்வது தெரியாது என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய கூட்டத்தையே பாதுகாத்தது அந்த எறும்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அந்த எறும்பினுடைய பேச்சு கேட்டவுடன் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. ஏற்பட்ட உடனே அந்த எறும்பை அழைக்கிறார்கள், தலைமைத்துவம் வாய்ந்த அந்த எறும்பை அழைக்கிறார்கள். சந்தோஷமாக அந்த எறும்பிடத்திலே பேசுகிறார்கள். எறும்பே, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, உன்னுடைய கூட்டத்தினுடைய அத்துணை பேர்களினுடைய உயிரையும் நீ காப்பாற்றி இருக்கின்றாய், உன்னுடைய கூட்டத்தை பாதுகாத்திருக்கிறாய், உனக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எறும்பிடத்திலே கேட்டார்கள். அந்த எறும்பு சொன்னது, அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் அந்த ஆஜிஸ், உங்களால் அது முடியாது, நீங்களே பிச்சைக்காரர் என்று தோர்ணையிலே சொல்லிச்சு. ஆஜிஸ்னா இயலாதவர், முடியாது, உங்களால் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்று வித்தியாசமான முறையிலே அந்த எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சவால் விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஆச்சரியம், என்ன இது எறும்பு இப்படி சொல்கிறது என்று. அதுக்கப்புறம் இல்ல பரவாயில்ல, என்னால முடியும், அல்லாஹ் எனக்கு அந்த பவரை தந்திருக்கிறான், உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண முடியும், என்ன வேண்டுமானாலும் கேள் என்று திரும்பவும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்க அந்த எறும்பு சொல்லிச்சு திரும்ப, லா யஜூசு இந்தல் ஆஜிஸி, இயலாதவர்களிடத்தில் கேட்பது கூட கூடாது, அதற்கான அனுமதி அல்லாஹ் எனக்கு தரலன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லிச்சு. இயலாதவரிடத்துல கேட்டா என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே இல்லை, ஏழையான ஒரு மனிதர் இருக்காரு, அவர்கிட்ட போய் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுன்னா தர முடியுமா? முடியாது. அதனால உங்களால் முடியாது, உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, என்னுடைய ரப்பை எனக்கு தருவா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிடிவாதமா இருக்கிறாங்க. இல்லை, ஏதாவது கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று மீண்டும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எறும்பை நிர்பந்திக்க அந்த எறும்பு கேட்டது, சரி இவ்வளவு பிடிவாதமாக நீங்க இருக்கிறீங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன், தர முடியுமான்னு பாருங்க, எனக்கு கொஞ்சம் ஆயுள் அதிகமாக வேணும், என்னுடைய வயசு அதிகமாக வேண்டும், அந்த ஆயுள்ல எனக்கு ரிஸ்க்கும் கொஞ்சம் வேண்டும், ஏன்னா ஆயுள் கிடைச்சா மட்டும் போதுமா, வயது கிடைச்சா போதுமா, ரிஸ்க் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த எறும்பு கேட்டுச்சு. உடனே அப்பொழுதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் விளங்கி கொண்டார்கள், சொன்னார்கள், எறும்பே, இது என்னால முடியாது, ஆயிலையும் தர முடியாது, ரிஸ்கையும் தர முடியாது, இந்த இரண்டுக்குமான பொறுப்பாளி அல்லாஹ் தான் தர முடியும் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எறும்பிடம் இருந்து வாபஸ் வாங்கியதாக வரலாறுகளிலே நம்மால் காண முடிகிறது.
அருமையானவர்களே, அதே போன்று இந்த எறும்பு தன்னை விட உயர்ந்த ஒரு பொருளை அதால் தூக்கி செல்ல முடியும். அந்த பெரிய உருண்டை இருக்குன்னா அதை எப்படியாவது உருட்டி கொண்டு போயிடும். ஆனா மனிதன் 60 கிலோ இருக்குன்னு சொன்னா அல்லது 70 கிலோ இருக்கிறான்னா 15 கிலோவுக்கு மேல தூக்க முடியாது மனுஷனுக்கு. அப்படித்தானே? ஒரு 15-20 மிஞ்சி போனா ஒரு 25 கிலோவுக்கு தூக்கலாம். ஆனா எறும்பா இல்ல, எறும்பு அப்படி அல்ல. தன்னை விட வெயிட் அதிகமான ஒரு பொருளை கூட உருட்டி கொண்டு சென்று விடும். அது ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்திலே நடந்ததுதான். ஒரு கோதுமை உருண்டையை உருட்டி உருட்டி எடுத்து செல்கிறது. அது உருட்டி சென்றதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கோதுமையை உருட்டி கொண்டு ஒரு தேரையின் மீது ஏறி கொண்டு செல்கிறது. அந்த தேரை தண்ணிக்குள்ளே செல்கிறது. தேரையின் மீது ஏறி இந்த எறும்பு அந்த உருண்டையோடு உட்கார்கிறது. அந்த தேரை அந்த உருண்டையோடு அந்த எறும்பை சுமந்து தண்ணீரிலே செல்கின்றது. சென்ற கொஞ்ச நேரத்திலே ஒரு பாறையின் மீது அமர்ந்திருக்கிறது. பாறையின் மீது அமர்ந்ததை பார்த்து அந்த எறும்பு அந்த உருண்டையை பாறைக்கு உள்ளே சென்று உள்ளே ஒரு புழு இருக்கிறது. அந்த புழுவுக்கான ரிசுக்கை இந்த எறும்பு கொண்டு அந்த புழுவுக்கு கொடுக்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இதை பார்த்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்! அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் எங்கே இருந்தாலும் அவனுக்கான ரிஸ்கை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அந்த பாறைக்குள் இருக்கக்கூடிய அந்த எறும்பிற்கும் கூட, எறும்பின் மூலமாக புழுவிற்கு கூட இந்த எறும்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொண்டு தருகிறானே, அந்த ரிஸ்கினுடைய பொறுப்பு அல்லாஹ் தான் வைத்திருக்கிறான் என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மிக ஆச்சரியத்தோடு அந்த நிகழ்வை பார்த்ததாக வரலாறுகளிலே நம்மால் காண முடிகிறது. யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறார். ஹுனைன் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு ஏராளமான கனிமத் பொருட்கள் வந்திருக்கிறது. ஏராளமான பொருட்கள் குவியலாக வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைத்து, அலி அவர்களே, இந்த பொருளை எல்லா சஹாபாக்களுக்கும் நீங்கள் பங்கு வைத்துக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உத்தரவு போடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒவ்வொருக்காக பங்கு வைக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் மிகப்பெரிய செல்வந்தர்கள், தோட்டத்திற்கு சொந்தக்காரர்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள் பெருமானாரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பங்கு வைப்பதை போன்று நான் பங்கு வைக்கட்டுமா அல்லது அல்லாஹ் பங்கு வைப்பதை போன்று நான் பங்கு வைக்கட்டுமா என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எப்படி பங்கு வைப்பானோ அதே போன்று நீங்கள் பங்கு வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பங்கு வைக்க ஆரம்பிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பசியோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேர்த்தம்பழம் தான் கொடுக்கிறாங்க. 2 பேர்த்தம்பழம் தான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட நிறைய பேர்த்தம்பழம் கொடுக்கிறாங்க. இப்படியாக பேர்த்தம்பழம் அப்படியே பங்கு வைத்து அந்த பொருட்களை முடித்ததற்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கோபப்பட்டு பெருமானார் இடத்துல அப்படியே 2 பழங்களையும் போடுறாங்க. யா ரசூலல்லாஹ், இது என்ன பங்கு வைக்கிறார் அலி? எனக்கு 2 தான் தந்திருக்கிறாரு, இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏராளமாக கொடுக்கிறாரு. இன்னைக்கு அல்லாஹ் அதுதான் செய்துட்டு இருக்கான்னா நம்ம நினைக்கிறது அப்படி. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு ரிஸ்க் கொடுக்க வேண்டும், யாருக்கு எப்படி நான் நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். ஒரு கொடுக்கக்கூடியவர்களுக்கு 2 பேர்த்தவளம் தான் அவருக்கு கிடைக்கணும்னா அது கிடைச்சாதான் அவர் நிம்மதியா இருப்பார். அதுக்கு மேல அல்லாஹ் கொடுத்துட்டா அதை வீணாக்கிடுவாரு, அதை சேஃப்டி பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த மனிதனுக்கு இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அளந்து நிர்ணயித்து அல்லாஹ் கொடுக்கின்றார். இப்போ செல்வந்தர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் இடத்துல அல்லாஹ் ஏராளமாக கொடுத்தால் ஏராளமாக தான தர்மங்கள் செய்வார்கள், ஏராளமான இல்லாதவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆனா சில பேர்கள் இருப்பார்கள், கை நீளாது, குறைவான மன உடையவர்களாக இருப்பார்கள். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தேவையானதை மட்டும்தான் கொடுப்பான். அளவுக்கு மீறி கொடுத்தால் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் தானே வைத்துக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆகவே
கோபப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து சொன்னபோது எனக்கு என்ன ரெண்டு பேர்த்த தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே கேட்கிறாங்க. அதனால தான் யார சொல்ல உங்களிடத்துல கேட்டேன், அல்லாஹ் பங்கு வைக்குமாறு நான் பங்கு வைக்கவா அல்லது தாங்கள் பங்கு வைப்பதை போன்று நான் பங்கு வைப்பா என்று கேட்டேன் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கான மனிதர்களுக்கான ஏராளமான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பிலே வைத்திருக்கின்றான். யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். ஒன்றை விளங்க வேண்டும், இன்றைக்கு நம்ம ரெண்டு பேர் தான் குறைவாகத்தான் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் தருகிறான். ஆனால் அதிகப்படியாக நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் ஏராளமாக அந்த ரிஸ்கிலே விசாலமாக கொடுப்பான். அந்த உங்களுக்கு தர வேண்டிய வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு அதற்கான வழிகளையும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். என்ன வழி? உங்களுக்கு ரிஸ்க் விசாலமாக கிடைக்க வேண்டுமா, அத்தகர்ரபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாகுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் தோழனாகி விடுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் நண்பனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே இந்த உலகத்திலே நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய நண்பன் கஷ்டப்படுவதை இன்னொரு நண்பன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். எவ்வளவு அவனுக்கு கொடுத்து உதவ வேண்டுமோ, ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய நண்பனுக்கு உயிரை கூட நான் கொடுப்பேன் என்று சொல்வார்கள் இந்த உலகத்திலே. அதே போன்றுதான் அல்லாஹ்வை நாம் நேசனாக ஆக்கி கொண்டால் அல்லாஹ் தஆலா அந்த ரிஸ்கை தன்னுடைய நேசனுக்கு விசாலமாக ஆக்கி தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 செய்திகளை நமக்கு சொல்லி தருகிறார்கள். முதலாவது விஷயம், பாவத்தை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும். குற்றங்கள் அவரிடத்தில் ஏற்படக்கூடாது, பாவமான காரியங்கள் நிகழக்கூடாது. இப்படி பாவமான காரியங்கள் குறைந்து விட்டால், இல்லாமல் இருந்தால் அவனுக்கான ரிஸ்கை அல்லாஹ் கொட்டி கொடுக்கிறான். இது போன்று நிறைய செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே அந்த ரிஸ்கை பற்றியும் மரணத்தை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி சாலிஹீன்களாக வாழ்வதற்கான பல தகவல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த தகவல்களை நம்முடைய வாழ்க்கை நெறியாக எடுத்து பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.